அதாவது சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்துல நேற்று முதலிருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விருப்ப மனு வழங்கியவர்களுடனான அந்த நேர்காணல் நடந்து வருகிறது. இந்த நிலையில ஜெயலலிதாவினுடைய மகள் என கூறிக்கொள்ளக்கூடிய ஜெயலட்சுமி என்கிற பிரேமா ஆண்டிப்பட்டி தொகுதி, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவினை பெற்றிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் தேனி மாவட்டத்திற்கான அந்த நேர்காணல் நடைபெறுவதன் காரணமாக சரியாக ஒரு 11:30 மணிக்கு இந்த கட்சி அலுவலகத்திற்கு அந்த தேனி மாவட்ட நிர்வாகிகள் வர வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான நேர்காணல் அந்த பங்கேற்பதற்காக விருப்ப மனு வழங்கி இருக்கக்கூடிய அந்த படிவத்தினை எடுத்துக்கொண்டு அந்த ஜெயலட்சுமி என்கிற பிரேமா அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு உள்ளேயே அவருடைய வாகனம் என்பது உள்ளே வர முயன்ற பொழுது அந்த நுழைவாயிலின் பொழுதே அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த காரை மறித்து, நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய், உன்னை யார் இங்கு வர சொன்னது என்பது போன்ற ஒருமையில் பேசி அவரை அங்கிருந்து காரை உடனடியாக எடுத்துச் செல் என்று மிரட்டக்கூடிய ஒரு தோணியில் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு அவரை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இந்த நிலையில் அவரை தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட ஜெயலட்சுமி என்கிற அந்த பிரேமா அங்கிருந்து சற்று புறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் பல்வேறு ஒருமையில் பேசியும் அதே போல முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவை ஒருமையில் பேசக்கூடிய ஒரு பேட்டியும் அளித்திருந்தார். அதாவது, எடப்பாடி பழனிசாமி ஏன் என்னை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியம், என்னை பெண்ணாக இருந்தும் என்னை கட்சி அலுவலகத்தில் உள்ளே விடாமல் என்னை அழைத்து பேசாமல் ஒருமையில் பேசி இது போன்ற ஒரு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதனால் அவர் முதலமைச்சரானால் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பது போன்ற ஒரு கேள்விகளை எல்லாம் முன்வைத்து தன்னை பேட்டியும் அடித்திருந்தார். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமி யாரினுடைய காலை பிடித்து இந்த முதலமைச்சர் ஆனார் என்பது போன்ற விவரமும் எங்களுக்கு தெரியும், இது போன்ற பல்வேறு ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது, நேரம் வரும்பொழுது அதனை எல்லாம் வெளியிடுவேன் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எச்சரிக்கை என்பது ஜெயலட்சுமி அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கோகுலேந்திராவும் என்னுடைய அந்த விருப்ப மனுவினை வாங்காமல் என்னை புறக்கணித்ததும் ஏன் என்ற ஒரு கேள்வியினும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல தனக்கு ஜெயலலிதா அவர்கள் உறுப்பினர் அட்டையினை அவர் கையெழுத்து இட்டிருக்கக்கூடிய 2002 மற்றும் 2003 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் அட்டையும் என்னிடம் தான் இருக்கிறது, நான் அடிப்படை உறுப்பினர் தான் என்ற ஒரு பதிலையும் அவர் வைத்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் தற்பொழுது பொதுச் செயலாளர். ஆனால் அந்த உறுப்பினர் அட்டையை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தேன், ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் சற்று நேரம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு பரபரப்போடு காட்சியளித்திருந்தது.